அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 25ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், குழந்தைகளே, மார்கழி மாதத்தின் மிக இனிய காலை, வானத்தில் மெல்லிய வெளிச்சம், காற்றில் பூவின் மணம். இந்த இனிய நேரத்தில் ஆண்டாள் நம்மை கண்ணனின் கதைக்குள் அழைத்துச் செல்கிறாள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் நம்ம கண்ணன். அவன் ஒரு தாயின் மகனாக பிறந்தான். ஆனால் அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கிறான். கண்ணன் பெரிய சக்தி உடையவன், பெரிய வீரன். ஆனால் அவன் மிக மென்மையானவன், அன்பு நிறைந்தவன். அவன் கோபத்தில் இல்லை, கருணையில்தான் பெரியவன். கோபிகைகள் சொல்கிறார்கள், கண்ணா, நீ மிக பெரியவன் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்களை மறக்காதே. உன் பாதத்திலே எங்களுக்கும் ஒரு இடம் கொடு. கண்ணன் அவர்களின் அன்பைக் கண்டு மிக மகிழ்கிறான். அவன் தன் புன்னகையால் அவர்களின் கவலைகளை அகற்றுகிறான். இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், கண்ணன் உலகத்திற்கே தலைவன், ஆனாலும் அன்பை மிக விரும்புவான். நம்பிக்கை, பணிவு, பக்தி. கண்ணனை நினைத்தால் மனம் சந்தோஷமாகும். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 25 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இதுபோன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.